ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. தவறான உணர்வுகள். இன்னொருவருடைய உயர்வை அல்லது இன்னொருவர் பெற்ற நன்மையை காணும் போது உங்களுக்குள் ஒரு கஷ்டமான உணர்வு தோன்றலாம். இது மனிதனிடம் இயற்கையாக இருக்கின்ற பொறாமை உணர்வின் பிரதிபலிப்பு. பிற பால் இனத்தவரை பார்க்கும் போது அல்லது அவர்களோடு பேச நேரிடும் போது உங்களுக்குள் பாலுணர்வு சார்ந்த சில அதிர்வுகள் ஏற்பட முடியும். இது இயற்கையாக ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கின்ற பாலுணர்வு தன்மையின் விளைவு. சிலருடைய வசதி நிலைகளை காணும் போதும் அவர்களுடைய பொருட்களை காணும் போதும் உங்களுக்குள்ளும் ஒரு ஆசை தோன்ற முடியும். இது போன்றவை இயற்கையாக எல்லோருக்கும் ஏற்படுவதே. இது போன்ற நேரங்களில் இவ்வித உணர்வுகளை சார்ந்து செயல்பட நீங்கள் ஏவப்படலாம். அல்லது எனக்கு ஏன் விதமான தவறான உணர்வுகள் வருகிறது, நான் மிக மிக மோசமாக இருக்கிறேனோ என்று எண்ணும்படி தூண்டப்படலாம். ஆனால் தேவ பக்தியாளர்களுக்கும் தேவ பக்தியற்றவர்களுக்கும் இவ்விதமான மனநிலை சார்ந்த பிரச்சனைகள் வருவது இயற்கையானது. இவைகள் வருவது தவறல்ல. ஆனால் இவைகளை சார்ந்து செயல்பட்டு விடக்கூடாது. பாலுணர்வு சார்ந்த சிந்தனை, கோபம், பொறாமை, வெறுப்புணர்வு, வைராக்கிய உணர்வு, எரிச்சல், ஆசைகள் போன்றவை ஏற்படுவதால் நாம் பரிசுத்தமற்றவர்கள் என்றோ தேவனற்றவர்கள் என்றோ மிகவும் பலவீனப்பட்டு விட்டோம் என்றோ எண்ணக்கூடாது. இவைகள் நம் தலையின் மேல் பறக்கும் பறவைகள். அது சகஜம். ஆனால் அவைகளை தலையில் கூடு கட்ட அனுமதித்து விடக்கூடாது. முதலாவது, இவைகள் நமக்குள் உணரப்படும் போது அவைகளை நாம் நம்மிடம் இருக்கிறவைகளாக அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். நம்முடைய பிரச்சனைகளை அடையாளம் காணாமல் அவைகளை இல்லாதது போல எண்ணுவது பிரச்சனைகளுக்கு தீர்வாகாது. காயின் தன் சகோதரனாகிய ஆபேலின் காணிக்கை தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தன் காணிக்கை நிராகரிக்கப்பட்ட போது அவன் தனக்குள் கோப உணர்வடைந்தான். எனவே தேவன் அவனிடம், உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று, உன் முகநாடி ஏன் வேறுபட்டது என்று கேட்டார். ஆனால் அவன் தேவனுக்கு பதில் தரவில்லை. அதன் விளைவாக தன் மனநிலை சார்ந்து செயல்பட்டு ஆபேலை கொலை செய்தான். ஒருவேளை தேவனே, என் தம்பியின் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையை பார்க்கும்போது எனக்குள் எரிச்சல் வருகிறது என்று கூறி பலவீன நிலையை ஒத்துக்கொண்டிருந்தால் தேவன் அவனுக்கு உதவி இருப்பார். ஆம், நமக்குள் கொந்தளிக்கும் உணர்வுகளையும் தவறு செய்ய தூண்டும் எண்ணங்களையும் அடையாளம் கண்டு அவைகளை தேவனிடம் மனம் திறந்து சொல்ல வேண்டும். அதன் விளைவாக தீமைகள் தோன்றாதபடி தேவன் நமக்குள் செயல்பட்டு நல் உணர்வுகளை ஏற்படுத்துவார். சிந்தனைக்கு: தோல்வி ஏன் வந்தது என்பதை உணராதவன் வெற்றி எப்படி வரும் என்பதை அறிய மாட்டான். தோல்வி ஏன் வந்தது என்பதை உணராதவன் வெற்றி எப்படி வரும் என்பதை அறிய மாட்டான்.